3 தவறுகள்ல விழுந்த அப்பாஸ். பாத்ரூம் பிரஷ்ஷையும் விடல. பெட்ரோல் பங்க் 2 வெப் சீரிஸ். பிரபல நடிகர் அப்பாஸ் குடும்பத்தோட வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டதாவும், பெட்ரோல் பங்க்லயும் மெக்கானிக் ஷெட்லயும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளையும் பார்த்துட்டு இருக்கிறதாவும் செய்திகள் வெளியாயிருந்தது. இந்த நிலையில அப்பாஸ் மீண்டு ரீஎன்ட்ரி கொடுக்க போறதா செய்திகள் கசிஞ்சிட்டு வருது. இது பத்தி மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவாரா தன்னோட கருத்துக்களை சொல்லியிருக்காரு. காதல் தேசம் படத்துக்கு பின்னாடி 3 தவறுகளை அப்பாஸ் பண்ணியிருக்கிறாரு. பெரிய குற்றமெல்லாம் கிடையாது. சினிமா உலகத்துல அவங்களுக்கே தெரியாம நடக்கக்கூடிய தவறுகள் தான் இது எல்லாமே. முதலாவதா படையப்பா படத்துல ரஜினியோட மருமகன் கேரக்டர் விஜய்ல இருந்து பல நடிகர்களை அப்ரோச் பண்ணாங்க. ஆனா வெயிட் இல்லாத ரோலா இருக்கிறதா நினைச்சு யாருமே ஒத்துக்கல. டம்மி ரோல் அப்படிங்கறதால விஜய் கூட ஒத்துக்கல. அந்த கேரக்டர்ல நடிக்க அப்பாஸ் ஒத்துக்கிட்டாரு. ரெண்டாவதா நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சும் திருட்டு பையிலே படத்துல நடிச்சாரு. அந்த வில்லன் வாய்ப்பை அப்பாஸ் அவாய்ட் பண்ணிருக்கலாம். மூணாவதா ஹார்பிக் விளம்பரத்துல நடிச்சதுதான். எல்லாருக்குமே இது ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. இளம் பெண்கள் உட்பட எல்லாருமே அப்பாஸோட ரசிகைகளா இருந்தப்போ இவர் ஏன் இந்த மாதிரி விளம்பரங்கள்ல நடிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வியப்பு தான் ஏற்பட்டுச்சு. வெறும் ஹார்பிக் டப்பாவை காட்டி விளம்பரம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, பிரஷ்ஷை கொண்டு போய் கழுவி சுத்தம் பண்ணியிருந்தாரு. கடைசியில சினிமா துறையிலிருந்தே பொட்டலம் கட்டி அனுப்பிட்டாங்க. இந்த விளம்பரம் தவறு அப்படின்னு சொல்லல. ஆனா ஹீரோவுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. ரஜினிகாந்த் இன்னைக்கு வரைக்கும் ஒரு விளம்பரத்துலயாவது நடிச்சிருக்காரா? அரசு விளம்பரத்துல கூட கமல் நடிச்சிருப்பாரு. ஆனா ரஜினி நடிச்சதே கிடையாது. ரஜினி மட்டும் விளம்பரத்துல நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா நாளைக்கே அவருக்கு பல விளம்பரங்கள் வரிசை கட்டும். அதனால விளம்பரங்கள்ல நடிக்கிறதோட அது எந்த மாதிரியான விளம்பரங்கள்ல நடிக்கிறோம் அப்படிங்கறதையும் கவனிக்க வேண்டியதா இருக்கு. அது அப்பாஸ ரொம்ப பெரிய அளவு பாதிப்படைய வச்சிருச்சு. இனிமே வெப் சீரிஸ்ல அப்பாஸ் நடிக்கிறதா இருந்தாலும் நல்ல கேரக்டர் தேர்ந்தெடுத்து நடிக்கணும். வில்லனா நடிச்சா காணாம போயிடுவாரு. திருட்டு பையிலே நான் அவனில்லை படத்துல நடிச்ச நடிகர் ஜீவன் ஒரு நல்ல நடிகர் தான். ஆனா அவரும் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு. வில்லனா நடிச்சு புகழ் பெறவங்க சத்யராஜ் மாதிரி ஒரு சிலர் தான். அதனால அப்பாஸ் வில்லனாவே நடிச்சாலும் அது வெயிட் கேரக்டர் இருக்கக்கூடிய வில்லனா இருக்கணும். அப்பாஸ் மீண்டும் நடிக்க வர்றது சந்தோஷம், நல்லபடியா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.